திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 624, அதிகாரம் இடுக்கண் அழியாமை. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை பிரான்ஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது பிரான்ஸ் நாட்டை சுற்றி பார்க்க விரும்பி ஒரு குதிரை வண்டியை அமர்த்தி கொண்டு சகோதரி நிவேதிதாவுடன் பயணித்தார். எங்கு பார்த்தாலும் உயர்ந்த கட்டிடங்களும் தொழிற்கூடங்களும் நிறைந்து இருந்தன. பிரான்ஸ் நாட்டு மக்களின் எழுச்சியையும் முயற்சியையும் வியந்தவாறே சென்றார். குதிரை வண்டிக்காரர் திடீரென்று ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்தி கீழே இறங்கினார். சிறிது நேரம் இவர்களை காத்திருக்குமாறு அடக்கத்துடன் சொல்லிவிட்டு அங்கே சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்த ஒரு பெண்மணியை நோக்கி நடந்தார். அப்பெண்மணியிடம் ஏதோ பேசினார். பின்னர் அப்பெண்மணி வைத்திருந்த குழந்தையை தூக்கி கொஞ்சினார். இதையெல்லாம் விவேகானந்தரும் நிவேதிதாவும் பார்த்து கொண்டிருந்தனர். குதிரை வண்டிக்காரர் அப்பெண்மணியிடம் விடைபெற்று மீண்டும் வண்டியை இயக்கினார். விவேகானந்தர் அவரிடம், கீழே சென்று சந்தித்து விட்டு வந்தீர்களே, அவர்கள் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அப்போது குதிரை வண்டிக்காரர், ஐயா, அவர்கள் என் மனைவி மற்றும் என் குழந்தை. எனக்கு வீட்டிற்கு செல்வதற்கே நேரமில்லை. எனவே அவர்களை கண்டு பேசுவதற்காக அழைத்திருந்தேன். அதனால்தான் பயணத்தின் போது பேச வேண்டியதாகிவிட்டது என்றார். மேலும், நான் என் தேசத்தில் பெரிய வங்கிகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தேன். என் வங்கி பல கிளைகளுடன் பல ஊர்களிலும் செயல்பட்டது. சிறப்பாக இயங்கி வந்த என் நிறுவனம் சில காரணங்களால் திவாலாகிவிட்டது. என் வங்கியை தூக்கி நிறுத்திட யோசித்தேன். பொருளாதார நிலைமையை சீர் செய்திட இப்பொழுது ஓய்வில்லாமல் குதிரை வண்டி ஓட்டுகிறேன். இதில் நிறைய வருமானம் கிடைக்கிறது. கூடிய விரைவில் எனது நிறுவனத்தை தூக்கி நிறுத்தி விடுவேன் என்றார். அவரது நம்பிக்கையான வார்த்தைகளிலும் தளராத உழைப்பிலும் வியந்த விவேகானந்தர் அவரை நன்கு பாராட்டினார். தடைப்பட்ட இடங்களிலெல்லாம் தளராமல் வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் விடாமுயற்சியுடன் தொழிலை நடத்த வல்லவனை மடுத்தவாய் எல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். துன்பத்தில் சோர்ந்தால் தோல்வி, துன்பத்தில் உழைத்து முன்னேறுவதே வெற்றி.